வணக்கம் நண்பர்களே, இது சாம் டாக்கிஸ். நான் உங்கள் நிக்சன் ராஜ். ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிற பல்வேறு நிலைகளை பற்றி கடந்த எபிசோடுகளில் நாம் பார்த்தோம். பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தமிழ் சினிமா தொடங்கின காலகட்டத்தில் ரைட்டர்ஸ் தனியாக இருந்தாங்க, டைரக்டர்ஸ் தனியாக இருந்தாங்க. ஆனால் 1980களுக்கு பிறகு இது மாற ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் அறிமுகமான சில இயக்குனர்கள் அவங்க படங்களுக்கு அவங்களே கதை எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்ரீதர் சார், KS கோபாலகிருஷ்ணன் சார் எல்லாம் கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருந்தாலும் கூட 80களுக்கு பிறகு இது அதிகமாக ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு வந்த புது இயக்குனர்களும் இதையே ஃபாலோ பண்ணி அவங்க படங்களுக்கு அவங்களே கதை எழுத ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சூழலில் நீங்கள் இயக்குனராகணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கதை எழுத தெரிஞ்சிருக்கணும், அதை நேரேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு படம் பண்ண வரலாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு படம் பண்ண வரலாம். அதுவும் இல்லைன்னா யாராவது இயக்குனர்கிட்ட 2-3 படம் வேலை செஞ்சுட்டு கூட படம் பண்ண வரலாம். பட் எந்த தளத்துலேருந்து நீங்கள் படம் பண்ண வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கதை எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்க சூழல். அந்த கதை திரைக்கதையை எழுதுறதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஒரு ஐடியாவை எந்த ஜானரில் எந்த கோணத்தில் அவுட்லைனாக யோசிக்கிறது, அப்படி யோசித்த அவுட்லைனை பார்வையாளர் பாயிண்ட் ஆஃபில் எப்படி மெர்ஜ் பண்ணுறது, அப்படி மெர்ஜ் பண்ண அவுட்லைனை எந்த கதைக்களத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான மிக மிக முக்கியமான ஸ்டெப்பான கேரக்டர் ஸ்கெட்சை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு திரைப்படத்துக்கு திரைக்கதை தான் பில்லர்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் அந்த திரைக்கதைக்கே கேரக்டர் ஸ்கெட்சுங்க தான் பில்லர்ஸ்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க அவுட்லைன்லேயே ஓரளவுக்கு கேரக்டர்ஸ் வந்திருக்கும். ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும், சில நண்பர்கள் இருப்பாங்க, சில வில்லன்கள் இருப்பாங்க. இப்படி அவுட்லைன்லேயே முதன்மை கதாபாத்திரங்கள்னு ஒரு 5-6 வந்திருக்கும், துணை கதாபாத்திரங்கள்னு ஒரு 5-6 வந்திருக்கும். மற்ற கதாபாத்திரங்களை கூட விட்டுறலாம். நாம் முதல்ல அந்த முதன்மை கதாபாத்திரங்களுக்கும் துணை கதாபாத்திரங்களுக்கும் ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு யோசித்து வடிவமைச்சு அதை எழுதி வச்சுக்கணும். கேரக்டர் ஸ்கெட்சுனா என்னென்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேரணுன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுவீங்க. நீங்கள் யார், எந்த ஊர், படித்தது என்ன, பிடித்தது என்னன்னு எல்லா விவரங்களையும் அதில் குறிப்பிடுவீங்க. அதே மாதிரி தாங்க உங்கள் கதையில் உள்ள முதன்மை கதாபாத்திரங்களுக்கும் துணை கதாபாத்திரங்களுக்கும் ஒரு ரெஸ்யூம் மாதிரி கேரக்டர் ஸ்கெட்சை நாம் எழுதி வைக்கணும். யார் அவன், எப்படிப்பட்டவன், எங்கேருந்து வந்தவன், நல்லவனா கெட்டவனான்னு ஒரு 2 பக்கத்துக்கு குறையாமல் எழுதி வச்சுக்கிட்டா மிகவும் நல்லது. ரிஷி நல்லவன், சற்று முன்கோபக்காரன், டக்குன்னு கையை வாங்கிடுவான், ஆனால் இறக்க குணம் உள்ளவாங்கிற மாதிரி ஹீரோ கேரக்டர் ஸ்கெட்சை ஏற்கனவே நாம் எழுதி வச்சுருந்தா அது கதை எழுதும்போது அப்படியே ட்ராவல் ஆகும், பல காட்சிகளை உருவாக்கும், சில சமயம் கதையவே உருவாக்கும். இந்த கேரக்டர் ஸ்கெட்சில் 3 உட்பிரிவு இருக்குது. 1 கேரக்டரோட குணாதிசயம், 2 கேரக்டரோட ப்ரொஃபஷன், அதாவது படிக்கிறாங்களா இல்லை வேலை செய்கிறாங்களா, வேலை செய்கிறாங்கன்னா அதை பற்றின டீட்டெயில், 3வது கேரக்டரோட பொழுதுபோக்கு அல்லது ஈடுபாடு. குணாதிசயம் ஓகே, மற்ற 2 தேவையானு கூட தோணலாம். கண்டிப்பாக தேவைங்க. உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேரக்டர் தன்மை இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் தன்மை இருக்கும். அதே மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு கேரக்டர் தன்மை இருக்கும். நல்லவனா கெட்டவனா, நல்லவன்னா அதோட அளவுகோல் என்ன, கெட்டவன்னா அதோட அளவுகோல் என்ன, அது என்ன அளவுகோல் இருக்குது சொல்கிறேன். கிழக்குச்சி மேலே படத்தில் விஜயகுமாரும் ராதிகாவும் அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சினாவே பாசமாக தான் இருப்பாங்க, அது உலக இயல்பு. ஆனால் அந்த பாசத்துக்கும் ஒரு அளவுகோல் மாதிரி ஒரு காட்சியை அந்த படத்தில் வச்சுருப்பார் மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பாரதி ராஜா சார் அவர்கள். அண்ணன் பார்த்த மாப்பிள்ளையே பார்க்காமலே கட்டிக்க ஒத்துக்குவாங்க ராதிகா. இப்போ விஜயகுமார் கேட்பார், நான் பார்த்தா பார்க்காமலே கட்டிக்குவியான்னு. உடனே ராதிகா கட்டிக்குவேன்னு சொல்லுவாங்க. உடனே விஜயகுமார் விளையாட்டா, அப்போ நான் கையை வெட்டிக்க சொன்னால் வெட்டிக்குவியான்னு கேட்பார். உடனே ராதிகா ஒரு கணம் கூட யோசிக்காமல் அருவாளை எடுத்து தன் கையை வெட்டிக்குவாங்க. இந்த கேரக்டரோட பாசத்தோட அளவுகோல் தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸையே டிசைட் பண்ணும். கிளைமேக்ஸில் அன்னமடியில் உயிருக்கு போராடுற ராதிகா அந்த மனுஷனுக்கு பொண்டாட்டியாக சாகிறத விட
உனக்கு தங்கச்சியாக ஓ மடியில் சாகிறது தானே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நெப்போலியன் கட்டின தாலியை அறுத்துட்டு அண்ணன் மடியிலேயே ஒரு தங்கச்சியாக உயிரை விடுவாங்க. ஒரு கேரக்டரோட குணாதிசயம், அதன் அளவுகோல் திரைக்கதையவே வலுவாக்கி அந்த படத்தின் வெற்றிக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி உங்கள் கதையில் உள்ள கேரக்டர்ஸும் யார், எப்படிப்பட்டவங்க, அதன் அளவுகோல் என்னன்னு நாம் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அடுத்து இன்னொன்று, கேரக்டர் குணாதிசயத்திலேயே 2 வகை இருக்குங்க. ஒன்று, ஒரு கதாபாத்திர குணாதிசயம் கதை நகர நகர காட்சிகளால் மனமாற்றம் அடைந்து படத்தின் இறுதியில் தன்னை மாற்றிக்கும் அல்லது திருத்திக்கும். அதுக்கு உதாரணம் விஜய் சார் நடித்த பிரியமானவளே. அக்ரிமெண்ட் முறையில் 1 வருடத்துக்கு மட்டும் ஹீரோயினை தன் மனைவியாக இருக்க சொல்கிற ஹீரோ படத்தின் கிளைமேக்ஸில் மனமாற்றம் அடைந்து வாழ்நாள் பூரா தன் மனைவியாக ஹீரோயினை ஏற்றுக்குவார். அதே மாதிரி தாங்க மொழியில் ஜோதிகா கேரக்டர். தன் சிறு வயசில் நடந்த தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களால் திருமணமே வேண்டாம்னு ஹீரோவின் காதலை புறக்கணிக்கிற ஹீரோயின் கேரக்டர் கிளைமேக்ஸில் மனமாற்றம் அடைந்து ஹீரோவோட காதலை ஏற்றுக்குவாங்க. இன்னொரு வகை இருக்குது. ஒரு சில கதாபாத்திரங்கள் எந்த சூழலையும் தன்னை மாற்றிக்காது, கதை முழுவதும் அதுவாகவே இருக்கும். அதுக்கு உதாரணம் படையப்பாவுக்கு நீலாம்பரிக்கும் தலைமுறை கடந்த ஒரு பகை இருக்கும். நீலாம்பரியை திருத்துறதுக்காக படையப்பா எவ்வளவோ முயற்சி செய்வார். நீலாம்பரி திருந்தவே மாட்டாங்க. கிளைமேக்ஸில் படையப்பா நீலாம்பரியோட உயிரவே காப்பாற்றுவார். அப்போ கூட அவங்க திருந்த மாட்டாங்க. நீ கொடுத்த உயிர் பிச்சையில் நான் வாழ மாட்டேன், அடுத்த ஜென்மம் எடுத்தாவது உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுட்டுக்குவாங்க. அந்த கேரக்டர் எங்கேயும் வளையாமல் அதுவாகவே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு படம் இருக்குங்க, கேரக்டர் ஸ்கெட்சில். அது ஒரு அற்புதமான படம். திரு அகத்தியன் சார் டைரக்ட் பண்ண கோகுலத்தில் சீதை. அந்த படத்தோட ஹீரோ ரிஷி ஒரு பணக்காரன். காதலுங்கிறது அவன் அகராதில் கெட்ட வார்த்தை. தான் மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கவங்களும் காதலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவன் என்ன வேணால் செய்வான். அந்த படத்தோட ஹீரோயின் நிலா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. ஆனால் தெளிந்த பார்வையோடு இருப்பாங்க. எங்கேயும் எப்பவும் பதறாமல் நிதானமாக முடிவெடுப்பாங்க. எந்த சூழல்லையும் தன் சுயகௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உறுதியாக இருப்பாங்க. ஒரு சூழலில் ரிஷியும் நிலாவும் ஒரே வீட்டிலே இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்போ நிலா அவங்க கேரக்டர்லேருந்து எங்கேயும் மாறாமல் உறுதியாக இருப்பாங்க. ஆனால் ரிஷி கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றம் அடைந்து நிலாவை காதலிக்க ஆரம்பிப்பான். அந்த காதலை நிலா ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது கிளைமேக்ஸ். ரொம்ப அற்புதமான படம். இந்த மாதிரி நம்ம கதையில் உள்ள கேரக்டர்ஸ் யார், எப்படிப்பட்டவங்கன்னு நாம் முதவே டிசைட் பண்ணிக்கணும். மாறுற கேரக்டரா, மாறாத கேரக்டரா. சில படங்களை நாம் பார்த்துருப்போம். சில கேரக்டர் இந்த சீனில் ஒன்று பேசும், அடுத்த சீனில் வேறு மாதிரி பேசும், அதுக்கு அடுத்த சீனில் வேறு மாதிரி பேசும். அந்த கேரக்டர்லேயே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். நாம் எழுதுகிற கதையில் அப்படி வரவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காட்சிகள் மாறலாம், ஆனால் கதாபாத்திரங்களோட குணாதிசயங்கள் மாறவே கூடாது. அப்படி மாறினா அது கதையாக இருக்கணும். நான் சொன்ன பிரியமானவளே, மொழி, சமீபத்தில் வந்த ஓகே கண்மணி மாதிரி இருக்கணும். இந்த அமைப்பு ஹீரோ ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் இல்லைங்க, வில்லன் கேரக்டருக்கும் பொருந்தும். ஒரு வில்லன் கதாபாத்திரம் கதை ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாக மாறணும் அல்லது மாறக்கூடாது. இந்த இடத்துல நான் சந்தித்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவை ஒரு பெரிய நிறுவனத்துக்காக மதிப்பிற்குரிய திரு அர்ஜுன் சார் அவர்களை சந்தித்து நான் கதை சொன்னேன். கதை கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட ஒன்று கேட்டார். என்ன தெரியுமா, இந்த கதையில் வில்லன் யார், அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரோட கேரக்டரை பற்றி கேட்காம வில்லன் கேரக்டரை பற்றி கேட்குறாருன்னு. ஆனால் அவர் கேட்டது தாங்க சரி. ஒரு கதையில் வில்லன் கதாபாத்திரமும் அவன் குணாதிசயமும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அந்த வில்லனை ஜெயிக்கும்போது ஹீரோ இன்னும் பவர்ஃபுல்லாக தெரிவார். ஒரு வில்லனை பார்வையாளர் வெறுக்கணும் அல்லது ரசிக்கணும். இதை தனித்தனியாக நாம் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இது ரெண்டுத்தையுமே அற்புதமாக ஒரு படத்தில் செஞ்சாங்க. என்ன படம் தெரியுமா? தனி ஒருவன். அந்த வில்லன் கேரக்டர் சித்தார்த் அபிமன்யு. அந்த வில்லன் கேரக்டர் ஸ்கெட்சிலே தாங்க படத்தின் ஆரம்ப காட்சியே இருக்கும். அதே மாதிரி ஹீரோ ஜெயம் ரவி கேரக்டர் ஸ்கெட்சும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேப்பர் கட்டிங் எல்லாம் பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி பில்ட் ஆகிற ஒரு ஹீரோ. இப்படி
2 பவர்ஃபுல் கேரக்டர் ஸ்கெட்ச் உள்ள கதாபாத்திரங்கள் மோதும்போது ஸ்க்ரீனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ நடக்கும், ஒரு மேஜிக் நடக்கும். அதுதான் தனி ஒருவன்லையும் நடந்துச்சு. இதே மாதிரி கஜினியில் வர அசின் கேரக்டர் ஸ்கெட்ச், இந்தியனில் வர மனிஷா கொய்ராலா கேரக்டர் ஸ்கெட்சுன்னு நிறைய விஷயங்களை அடுத்த எபிசோடில் நாம் விரிவாக பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.